Hi friends, இந்த வீடியோல நாம client CSS வந்துட்டு நம்ம எப்படி எழுதுறது ஸ்டைல் காம்போனன்ட்ங்கறத நம்ம பார்க்க போறோம். சோ அதுக்கு முதலாவது நான் என்ன பண்ணிக்கிறேன்டா as usual page container கால் பண்ணிக்கிறேன். சோ page containerல background color கொடுத்துக்கலாம். So 1F 242B ஓகேங்களா. ஸோ நம்ம பேக்ரவுண்ட் கலர் நம்ம கொடுத்ததும் ஸோ நம்மளுடைய டெக்ஸ்ட் இந்த மாதிரி நம்மளுடைய டிசைன்ஸ் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடும். ஸோ இதுக்குள்ள பேஜ் கண்டெய்னர்ஸை கால் பண்ணிக்கலாம். பேஜ் கண்டெய்னர் இதுக்குள்ளே டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த டெக்ஸ்ட்டும் அதே மாதிரி மை கிளைண்ட்டுங்கிற இந்த டெக்ஸ்ட்டும் நம்ம கொடுத்துருந்த இந்த கிளைண்ட்டுக்குரிய கண்டென்ட் வந்துட்டு ஒரு ட்ரோ ஃபார்மேட்டில் வந்திருக்கும். நம்ம என்ன செய்யப்படுறோம் ஃப்ளெக்ஸ் டிரெக்ஷன்ஸ் காலம்ஸ் கொடுத்துக்குவோம். ஸோ அதுக்கப்புறம் கேப் இவங்களுக்கு இடையில் 50 பிக்சல்ஸ் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி மார்ஜின் லெஃப்ட் 100 pixel ஸோ இந்த கண்டென்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஸ்பிளேயாக இருக்கும், இப்படி இருக்கும். ஓகே, ஸோ கலர் ஒயிட் கொடுத்துக்குவோம். பை டிஃபால்ட்டாக எல்லா கலர்ஸுமே ஒயிட்னு சொல்லி கொடுத்துக்குவோம். margin top 20 pixels இல்லாட்டி ஒரு 30 pixels போதும். 40 pixels நான் கொடுத்துருக்கேன். ஸோ தட்ஸ் இனஃப். ஸோ அப்போ நெவிகேஷன்ஸோட சேர்ந்து நமக்கு அது டிஸ்பிளே ஆகாது. ஸோ பேஜுக்கு வந்துக்கிட்டு பேஜில் டைட்டில்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இதுக்கு ஒயிட் கலர் கொடுத்ததால நம்மளோட அவுட்புட் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகிருக்கும். ஸோ நம்ம இதையும் வந்துட்டு என்ன செய்யப்படுறோம் அட்ஜஸ்ட் பண்ணி நமக்கு தேவையான மாதிரி நம்ம கொண்டு வரப்போகிறோம். பேஜ் கண்டென்ட் இதுக்குள்ள ஸோ கிளைண்ட்ஸ் கண்டெய்னர்னு சொல்லி ஒரு ஆள் கிரியேட் பண்ணியிருந்தோம் இல்லையா. கிளைண்ட்ஸ் கண்டெய்னர்ஸ். ஸோ அந்த கிளாஸை கால் பண்ணிட்டு வரேன். இதுக்குள்ள நான் சொல்கிறேன் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ். ஓகே, ஸோ டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுத்ததும் இந்த மாதிரி உங்களோட அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம் அதுக்கப்புறம் கேப் வந்துக்கிட்டு 50 பிக்சல்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்தது ஃப்ளெக்ஸ் wrap ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். அதாவது ரீசைஸ் பண்ணக்கிட்டவா நமக்கு கீழே வர மாதிரி இருக்கணும் வந்துட்டு ஸ்பேஸ் காணாமல் இருந்தா. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன செய்ய போகிறேன்டா கிளைண்ட் கண்ணுக்குள்ளே வந்து border 3 pixel solid நம்மளோட க்ரீன் கலரை கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம தீமுக்கு யூஸ் பண்ணுறேன் 2AD882 சொல்கிற கலரில் வர பேக்ரவுண்ட் கலர்ஸை கொடுத்துக்கலாம், பார்டர்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு இதில் வித்தை வந்துட்டு நான் என்ன செய்கிறேன்டா 500 பிக்சல்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ உங்களோட ஸ்க்ரீன் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்ன செய்கிறேன்டா 500 பிக்சல்ஸ் வந்துட்டு எனக்கு போதுமங்கிறதால நான் அதை கொடுத்துருக்கேன். ஸோ இல்லை நீங்கள் ஸ்மால் சைஸில் தான் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க, இப்போ உதாரணமாக ஒரு லெப்பில் தான் க்ரியேட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்துக்கலாம், இதை ஒரு 300 சம்திங் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ 300 கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த ஸ்க்ரீனுக்கு இது ரொம்ப சின்னங்கிறதால நான் என்ன செய்கிறேன் இது 500 நான் கொடுத்துக்கிறேன். ஏன்னா நான் பெரிய ஸ்க்ரீனில் இருந்து தான் நான் ஒர்க் பண்ணுறேன். ஸோ பெரிய ஸ்க்ரீன்லேருந்து நம்ம ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா நம்ம ரெஸ்பான்சிவாக செய்கிறதால எல்லா ஸ்க்ரீனுக்கும் வேலை செய்யும் நான் செய்கிற மாதிரி கொடுக்க. ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் அவுட்புட் மாதிரி உங்களுக்கு அவுட்புட் வரணும்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் உங்களோட ஸ்க்ரீன் சைஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த
நம்பர்ஸை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் அதே ஒர்க் பண்ணும், பட் ஒரு கிளைண்ட் டீட்டெயில் கீழே வர மாதிரி டிஸ்பிளே ஆகிருக்கும். இதை கொடுத்துட்டேன். பேடிங் 30 பிக்சல்ஸ் கொடுத்துக்கிறேன். அடுத்தது பொசிஷன் ரிலேட்டிவ் கொடுத்துக்கிறேன். என்னென்னா இதுக்குள்ளே ஒரு அப்சல்யூட் நம்ம கொண்டு வர போகிறதால பொசிஷன் ரிலேட்டிவ் ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ இவ்வளோ லைன்ஸையும் நீங்கள் எழுதினதும் உங்களோட அவுட்புட் இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, உங்களோட கிளைண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிருக்கும். ஸோ இதில் ஃப்ளெக்ஸ் கொடுத்தது மட்டும் இல்லாமல் ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் கொடுத்துக்கிறேன். சாரி, அது கொடுத்தீங்கன்னா சென்டரில் டிஸ்பிளே ஆகும் எல்லாமே வந்துட்டு. பட் நமக்கு அது தேவையில்லை, நமக்கு லெஃப்ட் சைட்லேருந்து டிஸ்பிளே ஆகிற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதுக்குள்ளே ஐகான்ஸுக்குரிய டிசைன்ஸை கொண்டு வருவோம். ஐகான் கொண்டில் நான் என்ன செய்கிறேன்டா, இவரை பொசிஷன் அப்சல்யூட்டாக சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இவருக்குரிய ஹைட் வித் கொடுத்துக்கலாம். ஸோ ஹைட் 70 பிக்சல். அதே மாதிரி வித் வந்துட்டு 70 பிக்சல்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ ஒரு சரியான ஹைட் வித்தில் இருக்கும். ஸோ border radius 100% கொடுக்குறேன். ஏண்டா ஈவனான ஒரு சர்க்கிள் சைஸில் நமக்கு வரணுமானதுக்கு வேண்டி. ஸோ பேக்ரவுண்ட் கலர் வந்துக்கிட்டு நம்மளோட அந்த க்ரீன் கலர் கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்ததும் ஸோ நமக்குரிய அவுட்புட் எப்படி வருமாட்டா, ஒரு பாக்ஸ் ஒன்று இங்கே என்ன செஞ்சுருக்கேன், பாக்ஸுக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு சர்க்கிள் சைஸ் நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு எல்லாத்துக்குள்ளேயும். ஸோ நான் என்ன செய்கிறேன், அதை ப்ராப்பராக அலைன் பண்ணி எடுத்துக்கிறேன் எனக்கு தேவையான மாதிரி. ஸோ டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அலைன் ஐட்டம்ஸ் சென்டர். ஸோ இங்கே நம்ம டைப் பண்ண வேண்டியதை நம்ம மேலே மாறி டைப் பண்ணிட்டோம். ஜஸ்டிஃபை கண்டென்ட் சென்டர் என்று சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் ரைட் சைடு வந்துட்டு நமக்கு 50 பிக்சல்ஸ் இருக்கணும். அதோட டாப் வந்துட்டு -35 பிக்சல்ஸ் இருக்கணும். கொடுத்துட்டு ஃபோன் சைஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்போ நம்மளோட அந்த கொட்டேஷன்ஸ் வந்துக்கிட்டு என்ன செய்யும், ஸோ ப்ராப்பரான ஒரு சைஸில் நமக்கு இருக்கும். ஸோ அப்ளை பண்ணிங்கண்டா உங்களோட கிளைண்ட் டீட்டெயில்ஸில் இங்கே என்ன செய்திருக்கும், இந்த மாதிரியான ஒரு சர்க்கிள் ஃபார்மேட் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி இருந்திருக்கு. ஸோ இது பர்ஃபெக்ட். ஸோ நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜுக்குரிய திங்ஸை கொண்டு வரோம். டாட் கிளைண்ட் img. ஸோ இது வந்துட்டு border radius இவரையும் 100% கொடுக்கணும் வந்துட்டு. கொடுத்தா என்ன செய்யும், வெறும் ஒரு சர்க்கிள் ஃபார்மேட்டில் நமக்கு டிஸ்பிளே ஆவாங்க. ஸோ இவங்களுக்கும் border 2 பிக்சல் சாலிட் ஆஷில் கொடுக்குற அந்த அதே ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாடா ஸோ பர்ஃபெக்டான ஒரு கிளைண்ட்டுக்குரிய டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணக்கூடிய திங்ஸ் நமக்கு இங்கே வந்துடுச்சு. ஓகேங்களா, ஸோ எனிஹவ் நம்மளோட இந்த டீட்டெயில்ஸ் இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு ப்ராப்பரான அலைன்மெண்ட்டில் இருக்காது. ஸோ எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டெக்ஸ்கன். ஓகேங்களா, ஸோ இந்த டெக்ஸ்கன்ட்டுக்குரிய ஸ்டைல் வந்துட்டு நம்ம என்ன செய்ய வேண்டிய வருது, இங்கே நம்ம கொடுக்கணும். ஸோ நம்ம அதை கொடுக்குறேன்னு சொன்னால் இந்த டெக்ஸ்கன்ட்டுக்கு நான் என்ன செய்திருக்கேன்டா, இமேஜுக்கும் இதுக்கும் முடியல மாதிரி ஒரு இமேஜஸ்க்கும் இவர் 2 பேரையும் வந்துட்டு டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் வந்துட்டு நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஆனால் இந்த டெக்ஸ்கன்னுக்குரிய ஸ்டைல் வந்துக்கிட்டு நான் எதுவுமே இங்கே அப்ளை பண்ணலை. நான் அதை என்ன செய்திருக்கிறேன்னு சொன்னால் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ். ஓகேங்களா, டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் கொடுத்தா பை டிஃபால்ட் அவங்க என்ன செய்வாங்க, அதே மாதிரி தான் பக்கத்தில் இருக்கும். ஸோ நான் அதை என்ன செய்துக்கிறேன்டா ஃப்ளெக்ஸ் காலம்ஸ். ஸோ கொடுத்ததும் ஸோ ஒரு பார்டர் ஒன்று கொடுத்து பார்த்துக்கலாம். சரியான இடத்த நம்ம சேஞ்ச் பண்ணுறோமான்னு சொல்லி. சாரி, இந்த பேராகிராஃப் வந்துட்டு ஓகே ஃபைன். ஸோ இந்த பேராகிராஃப் வந்துட்டு இதுக்கு கீழே டிஸ்பிளே ஆகிருக்கணும்.
கேப் 3 கொடுத்து இதுக்கு கீழே நமக்கு டிஸ்பிளேயாக இருக்கணும். நம்ம அதை கொடுத்துருந்தோம்னு சொன்னாலே நமக்கு சரியாக இருந்திருக்கும். நம்ம தவிரதெல்லாம் மாறி கொடுத்துருந்தோம். நம்ம பிளான் பண்ணதை விட மாறி கொடுத்து வச்சுருந்தோம். ஓகே ஃபைன். கொஞ்சம் கீழே அட்ஜஸ்ட் பண்ணிவிடும். ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டால் நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பர்ஃபெக்டாக நம்மளோட கிளைண்ட்டுக்குரிய டீட்டெயில் அட் ஆகிடும். பாருங்கள் ப்ராஜெக்ட்டுக்குரிய டீட்டெயில்ஸ். அதே மாதிரி கிளைண்ட்டை கிளிக் பண்ணும்போதும் கிளைண்ட்டுக்குரிய டீட்டெயில்ஸ் நமக்கு இங்கே அட் ஆகக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ நான் என்ன செய்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே இதுக்குரிய மீடியா குவாரி எழுத ஆரம்பிக்க போகிறோம். ஸோ மீடியா குவாரியில் நம்ம நிறைய வேலை நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சின்ன ஒரு சேஞ்சஸ் தான் நம்ம பண்ணணும். மெயின் இதை வந்துட்டு சின்ன ஒரு சைஸாக இருக்கும் போது இங்கே பாருங்கள் பெரிய ஸ்பேஸ் இங்கே நமக்கு டிஸ்பிளே ஆகுது இல்லையா. ஸோ அதுக்காக சின்ன ஒரு கரெக்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த நேமை கொண்டு வரும். இப்போ நம்ம பேஜ் கண்டெய்னருக்குள்ளே பேஜ் கண்டெய்னர்ஸ் இருக்குன்னு சொல்லக்க நம்ம டிரெக்டாக பேஜ் கண்டெய்னருக்குரிய திங்ஸை நம்ம இங்கே ஆட் பண்ணக்கூடாது. அப்படி ஆட் பண்ணுறேன் நம்ம வெளியால் வந்து மீடியா குவாரி நம்ம எழுத போகிறோம்னு சொன்னால் ப்ராப்பரான ஆர்டரில் தான் நம்ம செய்யணும். அப்படி இல்லை நம்ம இதுக்குள்ளேயே நம்ம மீடியா குவாரி எழுத போகிறோம். அதாவது நம்மளோட இந்த பேஜ் கண்டெய்னருக்குள்ளேயே மீடியா குவாரி எழுத போகிறோம்டா ஸ்பெசிஃபிக்காக இந்த நேமை மட்டும் நம்ம மென்ஷன் பண்ணுனா சரி. இப்போ உதாரணமாக இங்கே நான் என்ன செய்கிறேன்னு பாருங்கள். இதுகிட்ட க்ளோசிங்குக்கு கீழே வந்து ஒரு மீடியா குவாரின்னு எழுதுறேன். அது அட்மார்க் மீடியா குவாரி எழுதுறேன். எதுக்குண்டா ஸ்மால் சைஸுக்குரிய டிவைஸுக்கு media.sm. இங்கே வந்து இந்த லைனை கால் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன் மார்ஜின் டாப் வந்துட்டு ஒரு 30 பிக்சல்ஸ் இருங்க. அதே மாதிரி மார்ஜின் லெஃப்ட் வந்துட்டு ஒரு 30 பிக்சல்ஸ் இருங்க. அது போதும் என்று சொல்லி நான் சொல்கிறேன். பட் இப்போ இந்த அவுட்புட்டை நான் செக் பண்ணி பார்க்கும்போது இங்கே எந்த சேஞ்சஸுமே நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்காது. அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவர் இந்த கண்டெய்னருக்கு வெளியால் இருக்கார். ஸோ நான் என்ன செய்கிறேன் இதை அப்படியே கட் பண்ணி கொண்டு வந்து நான் இதுக்குள்ளே போட்டு விடுறேன். அதாவது இந்த கண்டெய்னர் க்ளோசிங் டேக்ஸுக்கு அதாவது க்ளோசிங் கர்லி பிராக்கெட்டுக்குள்ளே நான் என்ன செய்கிறேன் இந்த மீடியா குவாரி எழுதுகிறேன். ஸோ எழுதி விடும்போது எனக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியான அவுட்புட் நமக்கு என்ன செய்யுது இங்கே டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி இருக்குது இல்லைங்களா. ஸோ நம்ம ஹோவ் பண்ணிக்கிட்டவா அந்த அனிமேஷன்ஸும் சரி. ஸோ இப்போ பாருங்கள் ஹைட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சைஸில் தான் இருக்கும் ஒரு ஸ்மால் டிவைஸ். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் பார்த்தீங்கன்னா இதுவும் ரெஸ்பான்சிவாக இருக்குது. ப்ராஜெக்ட்ஸ் கொடுக்கேன். இதுவும் நமக்கு ரெஸ்பான்சிவாக இருக்குது. கிளைண்ட் கொடுத்துக்கிறேன். கிளைண்ட்டும் நமக்கு ரெஸ்பான்சிவான ஒரு டிசைனில் நமக்கு டிஸ்பிளே ஆகக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ நம்ம எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நம்மளோட சிஸ்டம் வந்துட்டு ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ அடுத்ததாக நம்ம கிளைண்ட்டும் கண்டெக்ட் பேஜையும் வந்து நம்ம ஆட் பண்ணிட்டோம்னு சொன்னால் நம்மளோட போர்ட்ஃபோலியோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்களும் ஹோஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இதில் சின்ன சேஞ்சஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு யூனிக் டிசைனை செய்துக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் வேறு போர்ட்ஃபோலியோ மட்டும் இல்லை வெப்சைட்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணலாம். தொடர்ந்து போர்ட்ஃபோலியோ போட்டால் போரிங்காக இருக்கும். ஸோ அதால் நம்ம வேறு வெப்சைட் ஸ்டாட்டிக் வெப்சைட் அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணுவோம். ஸோ கண்டினியூஸாக வீடியோஸை பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.